வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான வெஜ் பர்கர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சின்ன பசங்க விரும்பும் இந்த வெஜ் பர்கர் பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலையே இது ஈஸியாகவும் இல்லை டேஸ்ட்டாகவும் செய்யலாங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நான் வெஜ் பேட்டிஸ் தான் செஞ்சுட்டு அது உள்ளே வச்சு பசங்களுக்கெல்லாம் கொடுத்தேங்க. ரொம்ப அருமையான இந்த பர்கர் வெஜ் பர்கர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 3 வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், கேரட், பட்டாணி, பீன்ஸ், கோஸ் இதெல்லாம் நம்ம பொடியாக அரிஞ்சு ஒவ்வொன்றும் 1/2 கப் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பிரெட் கிரம்ஸ் ஒரு 1/2 கப், மைதா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் இது ரெண்டுத்தையும் கலந்துச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இது போல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் லைட்டாக வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் நம்ம மேஷ் பண்ணிக்கலாங்க, மசிச்சிடலாம். இப்போ இந்த காய்கறியும் நல்லா வெந்துருச்சு, இறக்கி வச்சுட்டேங்க. இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் இந்த வெங்காயம் பொடியாக அரிஞ்ச வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடலாங்க. வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த காய்கறிகளையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசிச்சு வச்சுருந்த மேஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா வர வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும்ங்க. இப்போ இது கூட நம்ம உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாங்க, பார்த்து போட்டுக்கலாம். கூடவே தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுட்டு எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா இந்த பொட்டேட்டோ எல்லாம் சேர்ந்து நல்லா வந்துருச்சு, கெட்டி ஆகிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். கடையில் விற்கிற நம்ம பர்கர் பன் வாங்கிட்டு இதை ஹாஃபாக கட் பண்ணிடலாங்க. 2 பீஸாக அது போல் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு குறுக்க அப்படி வெட்டிடலாம். வெட்டிட்டு நம்ம தோசைக்கல்லில் லைட்டாக அப்படி சுட வச்சு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டீஸை பெரிய உருண்டையாக உருட்டிக்கலாங்க. ஸ்டஃபிங்குள்ளே வச்சுருந்தோம்ல அந்த உருளைக்கிழங்கு மசாலா அதையே நல்லா பெரிய உருண்டையாக உருட்டிட்டு இது போல் தட்டிடலாம். தட்டிட்டு இந்த மைதா மாவு கரைசலில் முக்கி எடுத்துட்டு பிரெட் கிரம்ஸில் அப்படி பரட்டி எடுத்துடலாங்க. இந்த போல் நம்ம ரெண்டுத்தையும் நான் இப்போ 2 தான் பண்ணியிருந்தேன், நான் 2 மட்டும் நான் காமிக்கிறேன். இதை போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த எண்ணெயை நல்லா காஞ்சிருச்சு, அதில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டீஸை இதில் வச்சிடலாங்க. ரெண்டாக அப்படி பொரித்து எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுடலாங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டீஸை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் கழித்து செஞ்சால் கூட நம்மளுக்கு ஈஸியாக இதை ஃப்ரை பண்ண வருங்க. இந்த போல் 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு நம்ம எண்ணெயை வடி விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
இதை போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பர்கர் பன் மேலே நம்ம வெஜ் மயோனீஸ் இப்படி மேலே அப்படி தடவிடலாங்க. 2 பக்கமும் நல்லா சுதம்ப அப்படி தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இப்போ இது மேலே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுக்கலாம். லெட்யூஸ் இலை இருந்தால் வச்சிடலாம். நான் இதில் டொமேட்டோவும் ஆனியன் 2ம் வச்சுருந்தேங்க. அது மேலே இந்த தயார் பண்ணி வச்சுருக்கிற பேட்டியை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சீஸ் ஸ்லைஸ் இருக்குல்ல அதை வச்சிடலாங்க. வச்சுட்டு இதை அப்படியே மேல் ஹாஃபையும் மேலே அப்படியே வச்சிடலாம். ரொம்ப நல்லா அருமையான டேஸ்டான நம்ம கடையில் இருக்கிற மாதிரியே நல்லா ருசியான வெஜ் பர்கர் தயாராகிடுச்சுங்க. இது போல் நம்ம பசங்களுக்கெலாம் ஈவினிங் செய்து கொடுக்கலாங்க. நீங்களும் இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.